டட்டட்டான் டட்டட்டட்டா. நம்ம ஒரு 15K சேவ் பண்ணுவோமா? அட்லீஸ்ட் ஒரு 10K. என்ன ப்ரோ சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்கள். இப்போது என்ன காட்ட போகிறேன்னா, நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் டிசைன் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஃபார் ஃப்ரீ வித் ஏஐயோட. இந்த வெப்சைட்டை தான் நான் க்ரியேட் பண்ணேன் ஃபார் ஃப்ரீ. ஏஐ வச்சு ஒரு பைசா கூட செலவு பண்ணல. 10 செகண்ட்ஸில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த வெப்சைட் ரீடிசைன் பண்ண 2 days ஆச்சு. பட் இது நான் டிசைன் பண்ணது வித்தின் 10 seconds வித் எ சிங்கிள் லைன் ஆஃப் ப்ராம்ப்ட். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்களும் க்ரியேட் செய்யும். இது உங்களோட டைம், எனர்ஜி எல்லாத்தையும் சேவ் செய்யும். நம்மளுக்கு கேரளா வராது, பட் இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ண வரும். இது க்ரியேட் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ வெப்சைட் அந்த க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும் போது ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஏஐ வெப்சைட் டெவலப்மெண்ட் டூல். இட் ஜஸ்ட் நாட் வெப்சைட் டெவலப்மெண்ட் டூல். இதில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. லைக் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுற ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணணும்னா இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீ. அந்த யூசர் இன்டர்ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு அந்த கிளைண்ட் கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அந்த பிச்சை வந்து நீங்கள் முடிச்சிடலாம், ஃபண்ட் ரைஸ் பண்ணிடலாம், காலேஜில் மாஸ்க் கட்டலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் பண்ணலாம். ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், வெப்சைட் பண்ணலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏஐ ஃபியூச்சர்ஸ் இந்த சிங்கிள் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அது என்ன பிளாட்ஃபார்ம்னா காமா ஏஐ. நான் உங்களுக்கு இதில் ஜம்பின் பண்ணி காட்டுறேன். முன்னால் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ அழகாக கொடுக்குறேன். இது பர்டிகுலராக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்பா அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக ஜஸ்ட் 10 செகண்ட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஹெட்டர் என்ன வைக்கிறது, ஃபோட்டோ என்ன வைக்கிறது, நடுவில் கண்டென்ட் என்ன போகிறது, எந்த மாதிரி கண்டென்ட் எழுதுனா வெப்சைட் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட், மல்டி பேஜ் வெப்சைட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது மட்டும் பே பண்ணணும். பட் நம்ம ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கும்போது எதுக்கு கஸ்டம் டொமைன் எல்லாம் அப்படியே அடிச்சு நவற்ற வேண்டியதான். ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, இல்லை ஒரு கம்பெனி ஓனராக இருக்கீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா போய் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க கிட்ட 5,000, 10,000, 20,000, 70,000 எல்லாம் பே பண்ண தேவையில்ல. நான் பே பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். ஜஸ்ட் போகிறீங்க, உங்களோட வெப்சைட். நான் ஒரு பியூட்டி ஷாப் வச்சுருக்கேன், நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கேன், நான் ஒரு ரியல் எஸ்டேட் வச்சுருக்கேன், அதுக்கு வெப்சைட் வேணும்னா ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட போகிறீங்க. உங்களுக்கு ஒரு வெப்சைட் 10 செகண்ட்ஸில் வரப்போகுது. பப்ளிஷ் அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த ஜஸ்ட் சிங்கிள் வெப்சைட்டில். நான் வேர்ட்பிரஸ் ட்ரை பண்ணேன், விக்ஸ் ட்ரை பண்ணேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒன்றாவது குழந்தைகிட்ட கொடுத்தா கூட அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு வெப்சைட் பில்டர், ப்ரெசன்டேஷன். இதில் இருக்கிற அல்டிமேட் ஃபியூச்சர் என்னென்னா அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஐ ரியலி லவ் திஸ் இன்டர்ஃபேஸ், த கான்செப்ட். அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த யூஐ எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அது கூட ஒரு சூப்பரான ஃபியூச்சர் என்னென்னா, நான் உங்களுக்கு ஜம்பின் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்கிற தீம்ஸும் சரி, ஃபாண்ட்ஸும் சரி, அப்சல்யூட் ஃப்ரீ. எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் உட்காந்து டிசைன் பண்ணால் அட்லீஸ்ட் 1 வீக் ஆகிடும். அதுவும் நீங்கள் ஒரு கோடிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எல்லாம் படிச்சுட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் ஆகும். அந்த கோட் அடித்து டிசைன் எழுதி கண்டென்ட் போட்டு அஸ் எ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹே, இதை க்ரியேட் பண்ணுறது ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் 2 days அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஏஐ வந்து எவ்வளோ ரெவல்யூஷன் பண்ணியிருக்குன்னும் போது, இந்த என்ன சொன்னோம், வேர்ட்பிரஸ் விக்ஸ்லலாம் நீங்கள் தீம் கஸ்டமைஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னா பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இது எல்லாமே அப்சல்யூட் ஃப்ரீ. க்ரியேட் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான். கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணணும்னா மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். இதில் கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டாபிக்சல் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். பட் மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி எஃபிஷியண்ட்டாக இல்லை, பட் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தா ஏஐ டூல்ஸ் மேலே எப்பயுமே ஒரு க்ரேஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒரு டூல் புதுசாக தேடிட்டே இருப்பேன். ஃபியூச்சர் பிடி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வாரத்துக்கு என்ன ஏஐ டூல்ஸ் வந்துச்சு, இன்றைக்கி என்ன ஏஐ டூல்ஸ் வந்துச்சு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பாப்புலரான டூலை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஏபிகே, டாக்குமெண்டேஷன், இன்ஸ்டலேஷன், என்விரான்மெண்ட், ஏஐ டூல்ஸ் சம்மந்தமாக எல்லாமே அந்த ஒரு வெப்சைட்டில் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போகும்போது தான் இந்த டூலை பார்த்தேன். ஏஐ வெப்சைட் டெவலப்மெண்ட் டூல். மற்ற டூல் மாதிரி இல்லை, செம்ம க்ளீனு, செம்ம ஸ்மூத்து, செம்மையாக இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் செம்மையாக இருக்குது. காமா ஏஐ நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நிறைய டுட்டோரியல் போடுறாங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இவங்க வந்து க்ரோ ஆகணும். நிறைய சின்ன ஸ்லட்டர்ஸ் இருக்குது. பட்
செம்மையான ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் டூல், ஏஐ ப்ரெசன்டேஷன் டூல், இன்னொன்று எக்கச்சக்கமான டூல்ஸ் இந்த ஒரு காமா ஏஐக்குள்ளே இருக்குது. இதோட ப்ரைஸிங் பார்த்தா ரொம்ப அக்ரெசிவ், ஜஸ்ட் 450 தான் எவ்வளோ போல் பர் மந்த் சம்திங். எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு சில இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு வெப்சைட்டை 10 செகண்ட்ஸில் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். நான் எப்பயுமே ஒரு ஏஐ டூல் தேடிட்டே இருப்பேன். நம்மளோட டைம், எனர்ஜி, ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுதுன்னா அந்த டூல் எனக்கு வேணும் அப்படின்ட்டு லாஸ்ட் வீக் கூட ஒரு லீட் ஜென்ரேஷன் டூலை வந்து தேடிட்டு இருந்தேன். எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இருக்குது, அதில் போய் சைன் அப் பண்ணி கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏஐ டூல்ஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்குவாங்க இனிஷியல் ஸ்டேஜில், அப்போ ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த கிரெடிட்ஸ் முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா வேணாம் மட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் பட் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் டூல் கம்ப்ளீட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்கு லாகின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேப்டாப்புக்குள்ளே ஜம்பின் பண்ணி இதை பிரித்து மேவும் ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். இந்த A to Z பிரித்து விளையாட பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இந்த டூலில் வந்து கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இந்த அக்கௌண்ட் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நான் டெவலப் பண்ண வெப்சைட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் வெயிட். வாவ், நல்லா இருக்குல்ல? பார்க்கவே நல்லா இருக்குன்னாதீங்க. இப்படி இருக்கா? ஹவு இட் லுக்ஸ் ஸோ கூல், ஸோ நைஸ். இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. விக்ஸில் அந்த மாதிரி பண்ணலாம், பட் இது க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக, ஜாலியாக, அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஓவர்வியூ பார்த்துருங்க. இதில் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. இது மாதிரி ஒரு கண்டென்ட் அவுட்லெட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே அவ்வளோ அழகாக சூப்பராக செம்மையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த வெப்சைட் ஐ கிரியேட்டட். இங்கே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். வாட் யூ ஆர் சீயிங் ஹேர். ஓகே, இந்த வெப்சைட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி அப்படின்னு போகும். ஜஸ்ட் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போய் காமா ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் ரிசல்ட் வரும். அதில் போய் ஃபர்ஸ்ட் விஷயத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், பட் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது, பட் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டே எவ்வளோ அழகாக இருக்குது. ஐ ரியலி லவ் டர். அவங்க கான்செப்ட், அவங்க லோகோ, கலர்ஸ், அவங்க பண்ணுற விஷயம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ரெசென்டிங் பவர்ட் பை ஏஐ. இந்த வீடியோ ப்ளே ஆச்சுன்னா இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும். Two things. First, come up with a concept. கிரியேட்டிவா தான் பண்ணிருப்பாங்க. உங்க ஆட் பாத்தீங்கனாலே ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். We got to present that. ஓகே, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரெசன்டேஷன் இங்கே பாருங்கள். கிரியேட் அன்லிமிட்டெட் ப்ரெசன்டேஷன், வெப்சைட் அண்ட் மோர் இன் செகண்ட்ஸ். அவ்வளோ ஈஸி தான் இதில் க்ரியேட் பண்ணுறது. பவர் ஆஃப் ஏஐ. இந்த மாதிரி நீங்கள் ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை கூகுளோட இமேஜன் 3 இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று பிளாப்லாம் இருக்குமே. அந்த மாதிரி ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் ஒரு அல்டிமேட்டான விஷயம், ஆல்ரெடி நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்களா, டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்கன்னா இம்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், அதில் இருக்கிற கண்டென்ட் வச்சு அழகாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிடும். நம்ம இன்றைக்கி எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். எந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இவங்க வெப்சைட்டை பாருங்களேன், இதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். சைன் அப் ஃபார் ஃப்ரீ. கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிடுவோம். ஓகே, ஃபார் ஒர்க், பர்சனல் யூஸ். ஃபார் ஒர்க்கு தான் நமக்கு எப்பயுமே. இனிமேல் பர்சனல் யூஸ் எஜுகேஷன்லாம் கிடையாது. மார்க்கெட்டிங், கண்டினியூ, எல்லாமே எனக்கு வேணும். ஓகே, கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியா நாட் ஷூர்லாம் கிடையாது. ஐயோ, எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தீங்க. யூடியூப் கொடுங்க. நான் யூடியூப்பில் பார்க்கல, பட் நீங்கள் யூடியூப்பில் தான் பார்க்குறீங்க. யூடியூப் கொடுங்க. இதில் 3 விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிடலாம். இல்லை ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு யூஆர்எல்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதை இம்போர்ட் பண்ணி இணைக்கலாம். பட் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது ஜெனரேட் சிங்கிள் லைன் ஆஃப் கோட். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஓனராக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, யாராக வேணா இருங்க, போர்ட்ஃபோலியோ வேணும், இந்த மாதிரினா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறேன். எப்படி வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து ஒரு 15-20 கார்டு இருக்கும். நம்ம 10 கார்டு கொடுத்துப்போம். டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நம்ம பண்ணும்போது வெப்பேஜ் தான் 10 கார்ட்ஸ். ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம், வெப்பேஜும் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஏதோ சோஷியல் மீடியா பீட்டாக விட்டுருக்காங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வெப்சைட். வேணா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் அப்புறமா பண்ணி காட்டுறேன். இவங்களே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். போர்ட்ஃபோலியோ ஃபார் சம்திங், லேண்டிங் பேஜ் ஃபார் இது ப்ளா ப்ளா ப்ளா. ஓகே, ஏன் லேண்டிங்
பேஜ் ஃபார் யாருக்கு? ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர். இவ்வளோ தான். நான் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் தான் கொடுக்குறேன். இதை வச்சு அதை எப்படி ஜென்ரேட் பண்ணது பாருங்கள். டைம் பார்த்துக்கோங்க. நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். அது டிசைன் பண்ணுறதை பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன டைட்டில் வருதுன்னு அதிலே கொடுத்துருச்சு. ஒரு ஹோம் பேஜ், அபவுட் செக்ஷன், சர்வீஸ் பேஜ், ப்ராஜெக்ட் இதெல்லாம் கொடுத்துருச்சு. இப்போது ஜெனரேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா வைங்களேன். ஓகே, இதுலேயே தீம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பிளாக் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ஸ்னோபால் இருக்குது, இப்படி எக்கச்சக்கமான இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு டிஃபால்ட்டில் விடுவோம். அது என்ன மேஜிக் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். மீடியம், இமேஜஸ், இல்லை இமேஜ் இருக்குது இல்லையா, அந்த இமேஜில் ஏஐ தான் ஜென்ரேட் பண்ணும். அதில் எந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக விட்டுருவோம். அதுக்கு சாரி இது தான் வச்சுருந்துச்சி. இமேஜஸ் அதில் மாடல்ஸ் இருக்குது. ஃப்ளெக்ஸ் மாடல், இமேஜின் 3, கூகுளோடது, லூமா, ப்ளேக்ரவுண்டு, ஃப்ளெக்ஸ் ப்ரோ, ஐடோகிராம், இது கூட இருக்கும். டாலி, ரீக்ராஃப்டெல்லாம் ஃப்ரீ தான், வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து ஃப்ளெக்ஸ்லேயே விட்டுருவோம். ஜெனரேட் மட்டும் கொடுத்துனா மட்டும் பாருங்களேன். இப்போ ஒரு மேஜிக் நடக்கும். டாப்னு க்ரியேட் ஆகும். இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கு முன்னாடியில் வந்து ஒரு கிரெடிட்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வெப்சைட் எப்படி க்ரியேட் ஆக போகுதுன்ட்டு. பாருங்கள். வா. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ணணும் அட்லீஸ்ட் 2-3 டேஸ் ஆகும். ஒரு ஃப்ரீலான்சர் உட்காந்து டிசைன் பண்ணணும். அதிலெல்லாம் போட்டிங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். பட் இப்போ பாருங்கள், இவ்வளோ கிளியரான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்னு தெரியுமா? அது உங்களுக்கே தெரியாது எவ்வளோ டைம் ஆகுன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெப்சைட் டெவலப் ஆகி முடிஞ்சு. இப்போ நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். அது உங்களுக்கு இப்போதைக்கு லேண்டே பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, வெப்சைட் டெவலப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும் பாருங்கள். அதில் வர அனிமேஷனை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எந்தாச்சும் கண்டென்ட் கொடுத்தீங்களா? எலிவேட் யுவர் பிராண்ட் வித் கிராஃபிக் டிசைன். ஒரு இமேஜ் கொடுத்துருச்சு, இங்கே உங்களோட இமேஜ் வச்சுக்கலாம். அபவுட் மீல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பேஷன் இருக்குன்னு போட்டுக்கலாம். என்னென்ன சர்வீஸ், லோகோ டிசைன், வெப் டிசைன், மார்க்கெட்டிங், கொலாட்ரல் இதெல்லாம் பண்ணுறீங்க. ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு இங்கே நீங்கள் ஆட் பண்ணி காட்டிக்கலாம். எல்லாம் டெமோ அதை கொடுத்துருக்கு. கிளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு டெஸ்டிமோனியல், ப்ரைஸிங்கு, சிம்பிள் ப்ராசஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அதுவே ஆட் பண்ணி வச்சுருக்கு. எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்களேன். இதில் சூப்பரான விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற தீமை வந்து அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி பிளாக் கலர் தீம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த தீமை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், வெப்சைட் கம்ப்ளீட்டாக டிசைன் அதுவே ஆகிக்கும். ஹவு இட் லுக்ஸ் லைக், எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக தெரியுது பாருங்களேன். ஹவு ப்ரொஃபஷ்னல் இட் இஸ். நம்ம வேறு தீம்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே அன்லிமிட்டட் தீம்ஸ், எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீ தான். இவங்களே எக்கச்சக்கமான ப்ரீமேட் டெம்ப்ளேட் டிசைன் கொடுத்துருக்காங்க. கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன், கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்து. இதெல்லாம் கொடுத்தா செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கலராக வரும். அவ்வளோ பியூட்டிஃபுல். இந்த இமேஜை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். எடிட் கொடுத்து ஜஸ்ட்டு ஏன் இமேஜ் வேணும், என்னோடய இமேஜ் வேணும், இமேஜ் URL கொடுத்து அப்லோட் பண்ணிப்போம். ஐயோ வாவ், இது இங்கே எப்படி ஃபிட்டாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே கஸ்டமைசபிள் தீம்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே பப்ளிஷ் பண்ணுறது வித்தின் செகண்ட்ஸில் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே பார்க்கலாம், ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் நீங்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயம் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்க்கான ஓவர் வியூ கிடைக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் வியூவில் கிடைக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஆட் ஆகும். ஸோ நம்ம Ctrl+Z கொடுத்துப்போம். இதில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இருக்கிற இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் ட்ரூ மேஜிக்கே இங்கே வந்து நடக்கும். இப்போ பாருங்கள், எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. யூ கேன் கஸ்டமைஸ் எனிதிங். இந்த மாதிரி இருக்கா? இது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இது ஒரு கார்டு. இங்கே மை ப்ரீவியஸ் designed in your budget. இது மாதிரி போட்டுக்கிட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஹவ் இட் லுக்ஸ் லைக். இந்த மாதிரி ஒரு கார்டு க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஒரு கோடிங்கெல்லாம் போட்டுனா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். பட் இப்போ பப்ளிஷ் பண்ணிவிட்டு போய் எங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆகிட்ருக்கோம். எங்கே வா, நமக்கு ஆட் பண்ண பேஜ் எங்கே இருக்குது? இங்கே வந்து அது கார்டாக இருக்குது. அந்த கார்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னா யூ கேன் சி ஹவு ஈஸி இட் இஸ். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு போயிடலாம்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே. எல்லாமே யூ கேன் கஸ்டமைசபிள். எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. கார்டு இது இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா இதில் வந்து நிறைய ஸ்மார்ட்டான லேஅவுட்ஸ் இருக்கும். இந்த லேஅவுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நான் எனக்கு பிடிச்ச லேஅவுட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைம்லைன் மாதிரி இருக்கும், அது சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த லேஅவுட் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஒரு டீம் இருக்கீங்கன்னா அந்த டீமுக்கான லேஅவுட் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் அப்லோட் பண்ணிக்கலாம். அது எதுவும் அப்லோட் ஆகலை, எரரில் காட்டிகிட்ருக்கு. எனக்கு நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி காட்டுது. ஸோ யூ கேன் ஆட் திங்ஸ் லைக் திஸ். பேர் என்ன வைக்கலாம்? பேர் வந்து வேணாம், பேர் வைக்க வேணாம். ஓகே இந்த மாதிரி நீங்கள் கார்ட்ஸ் ஸ்மார்ட் லேஅவுட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். there are lot of smart layouts out there. அண்டு இந்த டிசைன் என்னோடய பேஜில் ஆட் பண்ணியிருந்தேன். மிஷன் விஷன் அப்படின்னு அது 4 ஒன்று கொடுத்துருக்கு. பட் யூ கேன் ஆட் ஹவெவர் யூ வாண்ட். சூப்பராக இருக்கும். இங்கே வந்து உங்கள் பேஜோட லோகோ ஆட் பண்ணிக்கலாம். லைக் இதை ஆட் பண்ணிவிடுவோம். அண்டு இந்த பட்டனில் வந்து கெட் ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் திஸ். இல்லை எக்கச்சக்கமான ஹெட்லைன் டெக்ஸ்ட் இருக்குது. இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேலரி ஆட் பண்ணலாம். யூடியூப் வீடியோ கூட நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ ஆட் பண்ணுற பாருங்கள். யூடியூப் வீடியோ லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எம்பெட் கொடுத்துக்கலாம். இப்படி எம்பெட் கொடுத்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோ யூஆர்எல் யூ கேன் see how beautiful it is. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சென்டர் கூட பண்ணிக்கலாம். லைக் how it looks like. பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பப்ளிஷ் ஆகிடும். இல்லை எக்ஸ்ட்ரீமான லேஅவுட்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, யுவர் வெப்சைட் இஸ் டன், கிரியேட்டட். அங்கே பார்த்தீங்களா லோகோ அப்டேட் ஆகிடுச்சு. ஆர்யூ பெலோ 25னா அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுறீங்களா? 5வது விஷயம் என்னென்னா, ஓகே மார்னிங் வந்து ஒரு வாக்கு வந்தேன். அந்த தட்ஸ் கிரேட் திங். மிஷன் ஹவு சூப்பர் இட் இஸ். நல்லா இருக்குல்ல? ஓகே, இது இப்படி தான் இருக்கும். இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, யூ கேன் ப்ரெசன்ட் திஸ் லைக். இப்போ பாருங்களேன், இது எப்படி ப்ரெசென்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் நான் இந்த ஒவ்வொன்றா ப்ரெஸ் மட்டும் பண்ணுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஹவு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணது பாருங்கள். அந்த அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த ப்ரெசன்டேஷனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனி ஒன் கேன் டூ லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஏஐ வச்சு பண்ணுதுன்னா இதெல்லாம் இருக்கிறதுலாம் நீங்கள் ஈஸியாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணிங்களா? ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஜஸ்ட் யுவர் ப்ரெசென்டிங். இந்த மாதிரி வெப்சைட்டவே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனாகவே க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து சொல்ல வந்தோம். ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. லைக் பேஜ் செட்டப்பில் போனீங்கன்னா ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரிவ்யூ பார்க்கலாம், நீங்கள் கஸ்டம் URL கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணிக்கலாம். பப்ளிஷில் கொடுத்தீங்கன்னா ஆட் கஸ்டம் டொமைன். இது பாருங்கள், மந்த்லி 400 நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த பிளான் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 கிளைண்ட்டுக்கு இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 10 வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் சிம்பிள். பேசாமல் நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அடுத்து வந்து நம்ம சைட் செட்டிங்குள்ளே போனோன்னா, நீங்கள் செட்டிங் போனீங்கன்னா மெட்டாபிக்சல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் டேக் மேனேஜர் ஆட் பண்ணிக்கலாம், மெட்டாபிக்சல் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு ஒரு மெட்டாபிக்சல் காட்டுறேன். ஆனால் அது வந்து கண்டென்ட் ஃபெச்சர்ஸான்னு தெரில. You can explore templates as well. You can find lot of templates.
அண்ட் இது கூட நான் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். எத்தனை விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். யூ கேன் வியூ லைக் திஸ். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் திஸ். இதுதான் நம்ம இந்த ஏஐ டூலுக்கான ஓவர்வியூ. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.